Welcome to Karthik Study Center. Today we are going to discuss about previous year RRB exams general awareness topic. So previously நம்ம இது சம்பந்தமா ரெண்டு வீடியோஸ் போட்டுருக்கோம். previous year questions இருக்கிற general awareness topics சால்வ் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்கமிங் NTPC எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம். இன்றைக்கி NTPC எக்ஸாம்ஸில் 2016 நடந்த 3rd April கொஷின்ஸோடைய ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கை வந்து பார்க்கலாம். ஓகேவா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் அமாங் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் அபவுட் த ரிச்சர் ஸ்கேல்? ரிச்சர் ஸ்கேல் அதை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் கேட்குறாங்க. இட் வாஸ் டெவலப்டு பை சார்லஸ் ரிச்சர் அண்ட் குட்டன்பர்க் இன் 1935. அது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் எ லாகரிதமிக் ஸ்கேல்னு சொல்லியிருக்காங்க. லாகரிதமிக் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒவ்வொரு வேல்யூ இருக்குது ரிச்சர் ஸ்கேலில் 1 to 10 வரைக்கும். ஸோ எவ்ரி வேல்யூலையும் பார்த்திங்கன்னா அந்த வேல்யூஸ் அந்த ரிச்சர் ஸ்கேலோட மதிப்பில் இன்க்ரீஸ் ஆகும்போது, ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது, ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் தி எர்த்குவேக் வந்து பார்த்திங்கன்னா 10 டைம்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூலையும் பார்த்திங்கன்னா இன்டென்சிட்டி 10 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதை தான் வந்து லாகரிதமிக் இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து லாகரிதமிக் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அது மென்ஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேல்யூ ரிச்சர் வேல்யூ வந்து 5லேருந்து 6க்கு போகுதுன்னா ஸ்கேலில், ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் எர்த்குவேக்கும் பார்த்திங்கன்னா 10 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது லாகரிதமிக் ஸ்கேல்னு சொல்கிறது கரெக்டான டேர்ம் தான். அடுத்தது, இட் கேன் பி மெஷர்ட் யூஸிங் சீஸ்மோமீட்டர் அப்படின்றாங்க. சீஸ்மோமீட்டர் அப்படின்ற ஒரு கருவி மூலயமா தான் நம்ம ரிச்சர் ஸ்கேலோட நம்ம எர்த்குவேக்கோட இன்டென்சிட்டியை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஸ்கேல் வேல்யூஸ் வந்து கரெக்டு தான். அதேமாதிரி மேக்னிடியூட் 8 to 9 இட்ஸ் அ மைக்ரோ எர்த்குவேக்ன்றாங்க. இதுதான் வந்து கம்ப்ளீட்டான தப்பான பதில். ஏன்னா இதில் 1லேருந்து 10 வரைக்கும் வேல்யூஸ் இருக்குது. இதில் 1 to 1.9 இந்த வேல்யூ தான் பார்த்திங்கன்னா மைக்ரோ எர்த்குவேக்கில் வரும். மைக்ரோனாவே கம்மி. ஸோ அப்போ கம்மியான வேல்யூக்கு தான் மைக்ரோ எர்த்குவேக் வரும். 8 to 9ன்றது ரொம்ப பெரிய வேல்யூ. அந்த 8 to 9 அளவில் இந்த ரிச்சர் ஸ்கேல் இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லலாம்னா 8 to 8.9 இந்த ரேஞ்ச். இதுவே வந்து கிரேட் எர்த்குவேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே 8.9 அதாவது 9க்கு மேலே அப்படி போச்சுன்னா கிரேட்டர் எர்த்குவேக்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இது மைக்ரோன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து ராங். ஓகேவா, மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ ரிச்சர் ஸ்கேலை பற்றி உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி ரிச்சர் ஸ்கேல் மாதிரி இன்னொரு மெஷர்மெண்ட் ஸ்கேல் இருக்குது. அந்த ஸ்கேல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெர்காலி ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த மெர்காலி ஸ்கேல் பார்த்திங்கன்னா அவ்வளோவா வைட்லியாக யூஸ் பண்ணுறதில்ல. ரிச்சர் ஸ்கேல் தான் பொதுவாக இந்த எர்த்குவேக் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இன்ஃபார்ம் நம்ம தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். which is the India longest river that does not flow into sea? இந்தியாவிலுடைய மிக நீளமான நதி எது? கடலில் கலக்காத மிக நீளமான நதி. that does not flow into sea னா இந்தியாவின் மிக நீளமான நதி, கடலில் கலக்காத மிக நீளமான நதி எதுன்னு கேட்குறாங்க. கங்கா, ஜமுனா, தபதி, காவேரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸில் இருக்கிற கங்காவாகட்டும், தப்தி, காவேரி இந்த ரிவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கடலில் கலக்கக்கூடியது தான். இதில் ஜமுனா ரிவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கடலில் கலக்காத ஒரு நதி. ஓகேவா, ஸோ த டஸ் நாட் ஃப்ளோ இன்டு சீன்னு சொல்கிறாங்க. கடலில் கலக்காத மிக நீளமான நதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஜமுனா தான். ஆக்சுவலாக இங்கே ஜமுனா அப்படின்ற ரிவர் பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதனுடைய பேர் பார்த்திங்கன்னா யமுனா அப்படின்ற ஒரு நேமால் தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அதர் நேம் ஆஃப் ஜமுனான்னு சொல்கிறாங்க. இதுவே அங்கே பங்களாதேஷில் அது ஃப்ளோ ஆகும்போது
அங்கே ஜமுனான்ற பேரில் வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேவா? பங்களாதேஷ். ஸோ இந்த ரிவர் வந்து கங்கையோடைய முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ், இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. இது எந்தெந்த ஸ்டேட்லலாம் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், டெல்லி யூனியன் டெரிட்டரி, அதுக்கப்புறம் ஹரியானா, அதுக்கப்புறம் யூபி உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்டில் இந்த ஜமுனா ரிவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஓகேவா? ஸோ இதை இன்ஃபோ தெரிஞ்சிக்க வேண்டியது இம்பார்ட்டண்டான விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யமுனா ஒரிஜினேட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா யமுனோத்ரி, அது உற்பத்தி ஆகிற இடம். யமுனா நதி வந்து எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதுன்னா யமுனோத்ரி கிளேசியரில் தான் வந்து உற்பத்தி ஆகுது. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த மோஸ்ட் கல்டிவேட்டட் கிராப் இன் இந்தியா? இந்தியாவில் அதிக அளவு பயிரிடப்படும் பயிர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ராகி, வீட், கார்ன், ரைஸ். ஸோ ஆன்சர் இஸ் ரைஸ். அரிசி தான் வந்து இந்தியாவில் அதிக அளவில் பயிரிடப்படும் ஒரு இம்பார்ட்டன்ட் கிராப். ஓகேவா? இப்போ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா. செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா செகண்ட். ஓகேவா? ரைஸ் ப்ரொடக்ஷனில் செகண்ட் இந்தியாவோட மோஸ்ட் கல்டிவேட்டட் கிராப்பாக இருந்தாலும் சைனா தான் லீடிங் ப்ரொடியூசர், இந்தியா வந்து செகண்ட் தான் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ரப்பர் ஆகட்டும், வீட் ஆகட்டும், ராகி, வீட், அதே மாதிரி சுகர் கேன், கிரவுண்ட்நட், ரைஸ், வீட், சுகர் கேனில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செகண்டில் தான் இருக்குது. இதுவே ப்ரொடக்ஷனில் எந்தெந்த ப்ரொடக்ஷனில் வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபஸ்ட்டாக இருக்கிறது எது இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மில்க், பல்சஸ் அண்ட் ஜூட். ஸோ இதிலலாம் வந்து இந்தியா வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு லீடிங் ப்ரொடியூசர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், இன் விச் சிட்டி த வேல்யூ ஆஃப் த கோல்டு டிட்டர்மைன்? தங்கத்தின் விலை வந்து நிர்ணயம் செய்யக்கூடிய நகரம் எதுன்னு கேட்குறேன். ஓகேவா? வேல்யூ ஆஃப் த கோல்டு ஆக்சுவலாக இது வந்து லண்டன் புல்லியன் மார்க்கெட்டில் தான் வந்து இதை வந்து டிசைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. லண்டன் புல்லியன் மார்க்கெட், இங்கே தான் வந்து கோல்டோட வேல்யூ வந்து மதிப்பிடுறதா சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு நமக்கு இதிலே தெரிஞ்சிருச்சு, ஆப்ஷன்ஸ் வந்து லண்டன். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், which vitamin among the following is crucial for blood clotting? இரத்த உறைதலுக்கு தேவைப்படும் அத்தியாவசியமான வைட்டமின் எதுன்னு கேட்குறாங்க. வைட்டமின் B12 தான் வந்து இந்த blood clottingக்கு ரொம்ப குரூஷியலாக இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த விட்டமின்ஸோடைய டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய என்னென்ன டிசீசஸ் வருன்றதையும் ஒரு டைம் பார்த்துடலாம். ஏன்னா இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா பெர்சீனியஸ் அனிமியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அனிமியான்றது ரத்த சோகை. விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரிக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு நோய் வரும். இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். விட்டமின் ஏ அதனுடைய டெஃபிஷியன்சி நைட் பிளைண்ட்னஸ். விட்டமின் இ இதனுடைய டெஃபிஷியன்சி இன்ஃபெர்டைலிட்டி. ஓகேவா? ஸோ இது மாதிரி டெஃபிஷியன்சிஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்ஸ் மூவ் ஆகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி விட்டமின் கேவும் பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன்ஸில் அது இருந்தாலும் நீங்கள் வந்து போடலாம். அதில் வந்து மெயினாக விட்டமின் பிளட் கிளாட்டிங்க்கு மெயினாக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் ஒன்று இருக்கும் விட்டமின் கேல, ப்ரோத்ரோம்பின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன். ஸோ அதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரோட்டீன், பிளட் கிளாட்டிங்க்கு செயல்படும். ஸோ அதுவும் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த கொஷின்ஸ்லேருந்து. ஓகே, சரி, மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, பாருங்கள்,
according to Swachh Bharat survey, which is the cleanest city in India? இப்போ 2015 சொல்லியிருக்காங்க சார். நம்ம இப்போ வந்து கரண்ட்டாக எடுத்துக்கலாம். 2021 cleanest city எதுன்னு தெரிஞ்சிக்கலாம். ஸோ 15 நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம படிக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா? அப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். 2021 வந்து cleanest city எது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோர். ஸோ லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டி தான் வந்து cleanest city இடத்த டாப் பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம கொஷினுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸை நம்ம படிக்கிறது யூஸ் இல்லை, அப்டேட்டடாக இருக்கிறதா படிச்சுக்கணும். ஓகேவா? ஸ்வச் பாரத் சர்வேயில் cleanest city வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் டாப் பொசிஷனில் இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். விச் இஸ் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரி அக்கார்டிங் டு 2015 குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்? ஸோ 2015 இருக்குது, அதே மாதிரி ஒன்ஸ் அகைன் நம்ம இது 2021க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு இந்த இயர் தான் முக்கியம். ஸோ இதோட டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது ஐஸ்லாண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. அக்கார்டிங் டு குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரி, ரொம்ப அமைதியான நாடு. இதில் 2வது இடத்த பிடிச்சிருக்கிறது எந்த நாடு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. 3வது இடத்துல பிடிச்சிருக்கிற நாடு பார்த்தீங்கன்னா டென்மார்க். 2021. ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய பொசிஷனும் முக்கியம் எல்லா இண்டெக்ஸ்லேயுமே. ஸோ அதுவும் படிச்சுக்கணும். இந்தியா வந்து ரேங்க்ஸ் 135 அவுட் ஆஃப் 163. டோட்டல் 163 நேஷன்ஸில் இந்தியாவோட ரேங்க் 135. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியா சம்மந்தப்பட்டது நம்ம என்றைக்குமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட் ரேங்க்கை கேட்பாங்க, இல்லைனா இந்தியா சம்மந்தப்பட்டதை கேட்பாங்க. இதுவே 2020 லாஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டாக இருந்ததும் ஐஸ்லாண்டு தான். ஓகே, ஸோ 1 or 2 இயர்ஸ் முன்னாடி கேட்டு ரயில்வேல கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வேர் டிட் த சிப்கோ மூமெண்ட் பிகைன்? சிப்கோ மூமெண்ட் அப்படின்ற ஒரு இயக்கம் எந்த இடத்துல தொடங்கப்பட்டுச்சின்னு முதல்ல கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18th centuryலே இந்த இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த 18th centuryயில் பிஷ்னோய் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த மரங்களை வந்து தழுவி மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இது வெறும் 18ஆம் நூற்றாண்டில் இது நடந்திருக்குது. இதை நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அப்படின்ற இடத்துல பிஷ்னோய் கம்யூனிட்டின்றவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மாடர்ன் சிப்கோ மூமெண்ட் அதுவும் நம்ம புக்கில் படிச்சிருப்போம். மாடர்னில் இப்போ மாடர்னாக நடந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா (1973) உத்தரகாண்டில் நடந்திருக்கு. ஓகேவா? இது வந்து உத்தரகாண்டில் எந்த பகுதினா அலக்நந்தா வேலி, அந்த பகுதியில் மாடர்ன் சிப்கோ மூமெண்ட் நடந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த மாடர்ன் சிப்கோ மூமெண்ட்டுக்கு தலைமை தாங்கினது தான் வந்து சுந்தர்லால் பகுனா அப்படின்றவர் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? சரி, ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது ராஜஸ்தானில். ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஷினுக்கு ராஜஸ்தான். நெக்ஸ்ட் கொஷின். நேம் த கேபிட்டல் ஆஃப் உகாண்டா. உகாண்டாவின் தலைநகரம் எதுன்னு அதுதான் கேட்குறாங்க. உகாண்டா நாட்டின் தலைநகரம் எது? ஓகே, உகாண்டா நாட்டுடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பாலா அப்படின்ற ஒரு இடம் தான் வந்து உகாண்டா நாட்டுடைய தலைநகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷனில் இருக்கிற மற்றதையும் பார்த்துடலாம். மோகதிசு அப்படின்னு இருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா சொமாலியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியோடைய கேபிட்டலாக இருக்குது. கம்பாலா உகாண்டாவுடையது. அதே மாதிரி லுசாக்கா இது வந்து ஜாம்பியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியோடையது. அதே மாதிரி புலெங்கா இது வந்து இட்ஸ் அ சிட்டி நெய்பர்ஹுட் டு சிட்டி நியர் டு கம்பாலா. கம்பாலாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. கம்பாலாவே ஒரு கேபிட்டல் சிட்டி தான் உகாண்டாவில் இருக்கிற. ஸோ புலெங்கான்றது கம்பாலாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சிட்டி. இதுவும் உகாண்டா நாட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா
B. Kampala. Next question. What is Madhubani art அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, மதுபானி ஆர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், ஆர்ட் ஆஃப் குஜராத், ஃபோக் ஆர்ட் பார்ட்டிஸ்ட் இன் பீகார், ஆர்ட் ஆஃப் ஹனி எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. மதுபானி ஆர்ட் அப்படின்றது என்ன? ஓகேவா? ஸோ இதை பற்றி பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சால் போதும். மதுபானி ஆர்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் எ பெயிண்டிங், ஒரு ஓல்ட் மாடல் பெயிண்டிங். இந்த ப்ராக்டிஸ் இது எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா, எந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா பீகாரில். இட்ஸ் எ ஓல்ட் ஆர்ட் பெயிண்டிங் ப்ராக்டிஸ்ட் இன் பீகார். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் பிளானட் 9? பிளானட் 9 அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. A planet in Comet Galaxy, a planet in Andromeda Galaxy, planet where stars series took place, a large icy planet in outside solar system. அப்படின்னா பிளானட் 9ன்றது the planet which is outside the solar system. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் பிளானட் சொல்லுவாங்க. சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் இது. இந்த பிளானட் வந்து பிளானட் 9 அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அன் ஹைப்போதெட்டிக்கல் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்கிறது. இதில் இருக்கிற சேட்டலைட்டாக இருக்கும், இதில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். விச் இஸ் நாட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? இவற்றில் எது வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுன்னு கேட்குறாங்க. எது கிடையாது, நாட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்குறாங்க. ஸோ OS6, OS 10, Windows 11, DOS, C++. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். C++ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் C++. ஸோ கிளியராகவே இந்த ஆப்ஷன் தெரிஞ்சாவே உங்களுக்கு போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நாட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் C++ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் ட்ரீட்மெண்ட் ஃபார் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இன் ஹியூமன்ஸ்? ஓகேவா? பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் ஹியூமன்ஸுக்கு ஏற்படக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆஸ்பிரின். ஆஸ்பிரின்றது ஃபீவர் வரும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. அது ஃபீவரை ரெடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஆஸ்பிரின் இதுக்கு கிடையாது. ஓகே, அடுத்தது பாருங்கள், ஆன்டிபாடிஸ். ஆன்டிபாடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு புரோட்டீன், மனித உடம்பில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு புரோட்டீன். இட்ஸ் அ டைப் ஆஃப் இம்யூனோகுளோபின் சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டீன். உடம்பில் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு புரோட்டீன், இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இதுவே ஆன்டிஜென் பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா, ஸோ அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸை எதிர்த்து போராடும் இந்த ஆன்டிபாடிஸ். அது இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸை ஆன்டிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ உடம்புக்கு ஒத்துக்காத எந்த ஒரு பொருளும் உள்ளே போகும்போது உடம்புல இருக்கும் எதிர்ப்பு சக்தி போராடும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ஆன்டிஜென். அந்த ஆன்டிஜெனை வந்து எதிர்த்து போராடுறது தான் இந்த ஆன்டிபாடிஸ். ஓகேவா? இப்போ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இன் ஹியூமன்ஸ்னு கேட்குறாங்க. இன்ஃபெக்ஷன் காமன் ட்ரீட்மெண்ட் என்னென்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் தான் எடுத்துக்குவோம். பொதுவாகவே எந்த ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஆன்டிபயாட்டிக்ஸ். சரியா? ஓகே, இந்த ஆன்டிபாடிஸ் அண்ட் ஆன்டிஜென்ஸ் வந்து இன்டர் ரிலேட்டட். ஓகேவா? ஆன்டிஜென் அண்ட் ஆன்டிபாடிஸ், உடம்புக்குள்ளே என்டர் ஆகிற எந்த ஒரு பார்ட்டிகல்ஸும் ஆன்டிஜென்ஸ். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு உடம்போட இதுக்கு தீவிரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஆன்டிபாடிஸ். ஓகேவா? ஆன்டிபயாட்டிக்ஸ் தான் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். சரி, நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் ஆர்ச்சிபெலாகோ? ஆர்ச்சிபெலாகோ அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. குரூப், செயின் அண்ட் கிளஸ்டர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஐலாண்ட்ஸ்
மீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் சி, ஆர்கிடெக்ட் பேரடைஸ், டைப் ஆஃப் சர்ச். ஆர்ச்சிபெலாகோ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் ஒரு ஐலாண்ட்ஸ் இருக்குது, அதாவது கடலால் சூழப்பட்ட தீவுகள். இந்த மாதிரி தீவுகள் நிறைய இருக்கும், கொச்சன்னு சுற்றியும் வாட்டர் இருக்கும், நிறைய இது மாதிரி லேண்ட் பாடிஸ் இருக்கும் வாட்டரை சுற்றி. ஸோ இந்த மாதிரி கிளஸ்டராக சுற்றி அப்படி அரேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஆர்ச்சிபெலாகோ. குரூப், செயின் அண்ட் கிளஸ்டர் ஆஃப் ஐலாண்ட்ஸ்னு சொல்லுவோம் இதை. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற ஆர்ச்சிபெலாகோ சொல்லலாம். அதே மாதிரி ஐலாண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும், 4 சைட்ஸும் வாட்டரால் சூழப்பட்டது தான் வந்து ஐலாண்ட். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்காக ஜியாகிரபிக்கல் டைமில் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி சப்காண்டினென்ட் சொல்லுவாங்க, இப்போ இந்தியா ஒரு சப்காண்டினென்டல் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி 3 சைடுமே பார்த்திங்கன்னா வாட்டரால் சூழப்பட்டதுன்ற ஒரு டேர்ம் இருக்கும் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 சைட்ஸும் வாட்டரால் சூழப்பட்டது என்னன்னு சொல்லுவாங்க. இந்தியாவே ஒரு 3 சைட்ஸால் வாட்டரால் சூழப்பட்ட ஒரு நாடு தான். ஸோ அதுக்கு பேர் என்ன? பெனின்சுலா. பெனின்சுலா, சரௌண்டட் பை 3 sides ஆஃப் வாட்டர். அதனால தான் இந்தியா இஸ் ஏ பெனின்சுலார் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டேர்ம்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், which among the following is popularly called as laughing gas? இவற்றில் எது வந்து சிரிப்பூட்டும் வாயு என்று கூறப்படுவது? நைட்ரிக் ஆக்சைடா? நைட்ரிக் ஆக்சைடோட ஃபார்முலா NO. நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2 டை ஆக்சைடு NO2. நைட்ரஸ் ஆக்சைடு N2O. இது மாதிரி கெமிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட். நைட்ரஜன் பெராக்சைடு NO2+. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு லாஃபிங் கேஸ் என்னன்னு கேட்குறாங்க. நைட்ரஸ் ஆக்சைடு தான் வந்து லாஃபிங் கேஸ். இது தான் வந்து சிரிப்பூட்டும் வாயு. ஓகே, ரொம்ப காமனான கொஷின் தான் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த பேர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். 4 pairs of words given, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். 65 ஒவ்வொரு ஆனிவர்சரியும் கொடுத்துட்டு அந்த என்ன ஜூப்ளின்றது கேட்குறாங்க. ஓகேவா? இதில் எது வந்து ஆட் ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டைமண்ட் ஜூப்ளி அப்படின்னா எத்தனை வருஷமாக இருக்கணும்னா 60 இயர்ஸாக இருக்கணும். 60 ஆனிவர்சரி அப்படின்றது டைமண்ட் ஜூப்ளியாக இருக்கணும். ஸோ அது தப்பு. 50 இயர்ஸ்ன்றது கோல்டன் ஜூப்ளி, 40 இயர்ஸ்னால் ரூபி ஜூப்ளி, 25 இயர்ஸ்னால் சில்வர் ஜூப்ளி. ஓகேவா? இப்போ எது வந்து இப்போ 3 ஆப்ஷன் ரைட்டாக இருக்குது, தப்பானது இதுதான். அதே மாதிரி 70 இயர்ஸ் அப்படின்னா பிளாட்டினம் ஜூப்ளி. ஓகேவா? இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஷினில் தவறாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆட் ஒன். நெக்ஸ்ட், வாட் டிட் MS சுவாமிநாதன் அண்ட் இந்தியன் ஜெனசிஸ்ட் பிளே எ லீடிங் ரோல்? MS சுவாமிநாதன் சொல்லிட்டு இந்திய மரபியல் ஆராய்ச்சியாளர், அவர் வந்து எந்த விஷயத்தில் ரீடிங் ரோலில் இருந்தார்? ஸோ ஒவ்வொரு புரட்சியும் கொடுத்துருக்காங்க. எல்லோ ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், க்ரீன் ரெவல்யூஷன், பிளாக் ரெவல்யூஷன். ஸோ பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர், அதுக்கு ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா MS சுவாமிநாதன். ஓகேவா? க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது நோக்கமே வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து அக்ரிகல்ச்சரில் ஃபுட் ப்ரொடக்ஷனில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஓகேவா? நிறைய மேல் நியூட்ரிஷன் சில்ட்ரன் இந்தியாவில் இருந்தாங்க. அவங்களுடைய ஃபுட் தேவைகளை அதிகப்படுத்தணும், வளரும் பாப்புலேஷனுக்காக நம்மளுடைய உணவு உற்பத்தி, உணவு பெருக்கலை வந்து திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷனை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி எல்லோ ரெவல்யூஷன் எதுக்காக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ ரெவல்யூஷன் வந்து ஆயில் சீட், எண்ணெய் வித்துக்கள், அதுக்காக எல்லோ ரெவல்யூஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்றது என்னென்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் மற்றும் அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தும், இதனுடைய திறனை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒயிட் ரெவல்யூஷன். பிளாக் ரெவல்யூஷன் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பிளாக் ரெவல்யூஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ க்ரீன் ரெவல்யூஷன் நம்ம பார்த்தோம், ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் பார்த்தோம். அதே மாதிரி ஒயிட் ரெவல்யூஷனுக்கு ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன்.
இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் வந்து வர்கீஸ் குரியன். அதே மாதிரி வேறு ரெவல்யூஷன் ஃபாதர் யாருன்னு பார்த்துக்கலாம். எல்லோ ரெவல்யூஷனுக்கு ஃபாதர் பார்த்திங்கன்னா சாம் பிட்டோர்டா அப்படின்றவர் தான் வந்து ஒயிட் ரெவல்யூஷனுக்கான எல்லோ ரெவல்யூஷனுக்கான ஃபாதர். ஓகே. அதே மாதிரி க்ரீன் ரெவல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு ஃபாதர், வேர்ல்டு லெவலில் ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா பொதுவாக வேர்ல்டு லெவலில் கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக் அப்படின்றவர் தான். இந்தியா லெவலில் தான் எம்எஸ் சுவாமிநாதன், வேர்ல்டு லெவலில் நார்மன் போர்லாக். இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இந்த வேர்ல்டு. ஓகே, clear? Move on to the next question. Indian currency notes are printed in which place? இந்திய கரன்சி நோட் பிரிண்ட் பண்ணுற என்னென்ன இடத்துல பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்தியாவில் 4 இடங்கள்ல வந்து இது பிரிண்ட் பண்ணுறாங்க. நாசிக், அதுக்கப்புறம் டிவாஸ், அதுக்கப்புறம் மைசூர், அதுக்கப்புறம் சால்பர்னி. இந்த இடங்களில் இந்தியாவில் இந்த கரன்சி நோட்ஸ் தயாரிக்கிறாங்க. நாசிக் அப்படின்றது இந்தியாவோட வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. டிவாஸ் அப்படின்றது சென்ட்ரல் பார்ட், மத்திய பகுதி. மைசூர் சதர்ன் பார்ட், சதர்ன் இந்தியா. சல்போனி இது பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட், கிழக்கு இந்தியா. ஓகேவா? ஸோ இந்த பகுதிகளெலாம் இந்தியாவோட கரன்சி நோட் அச்சிடப்படுது. ஸோ ஆப்ஷன் நாசிக் இஸ் த ரைட் ஆன்சர். வாட் இஸ் த number of Galilean moons of Jupiter discovered by Galileo Galilei in January 1610? ஜூபிட்டரில் இருக்கிற மூன்ஸ் கலீலியோ கலிலி கண்டுபிடிச்சார் 1610. மொத்தமாக எத்தனை மூன்ஸ் சேட்டலைட்டை கண்டுபிடிச்சார் அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டலாக 4. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஓ, அதுக்கப்புறம் யூரோப்பா வெரி இம்பார்ட்டன்ட் சேட்டலைட்ஸ். இதெல்லாம் வந்து ஜூபிட்டருடையது நேச்சுரல் சேட்டலைட்ஸ். அடுத்தது வந்து கேனிமேடு தான் வந்து மிகப்பெரிய நேச்சுரல் சேட்டலைட், லார்ஜஸ்ட் சேட்டலைட் வரும் எல்லா சோலார் சிஸ்டத்துலேயே. அதே மாதிரி கேலிஸ்டா. ஸோ இது வந்து இந்த 4 சேட்டலைட்ஸை வந்து கலீலியோ கலிலி டிஸ்கவர் பண்ணது 1610. மைக்கா இஸ் அவைலபிள் abundantly in which ஸ்டேட்? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மைக்கானது அதிகமான அவைலபிலிட்டி இருக்குதுன்னு கேட்குறாங்க. வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான். ஸோ இதோட அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா இந்தியா வைஸில் எத்தனை ஸ்டேட் அதிகம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜார்க்கண்ட் தான். ஸோ ஜார்க்கண்ட் டாப்ஸ். செகண்ட் பார்த்திங்கன்னா பீகார். தேர்டு பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டில் ஜார்க்கண்ட் இல்லை. ஸோ அதனால் இங்கே டாப் லெவலில் இருக்கிற பீகாரை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இதே வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியா தான். மைக்கா ப்ரொடக்ஷனில் இந்தியாவில் தான் வந்து அவைலபிலிட்டி அதிகம். ஓகே, இந்தியா வெவ்வேறு எந்தெந்த ப்ரொடக்ஷனில் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஷனுக்கு பீகார், ஜார்க்கண்ட் இல்லை. ஸோ பீகார் தான் வந்து டாப் லெவலில் ஆப்ஷன்ஸில் இருக்கிறதில்ல. நெக்ஸ்ட்டு பெட்வீன் விச் ஸ்டேஷன் டஸ் இந்தியா லாங்கஸ்ட் ட்ரெயின் ரன்? இந்தியாவின் மிக நீளமான ரயில் வண்டி எந்த 2 இடங்களுக்கிடையே செல்கிறது? 2 ஸ்டேஷனுக்கு இடையே. திபுர்கார் டு கன்னியாகுமரி. இதுதான் வந்து லாங்கஸ்ட் ட்ரெயின். இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா விவேக் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் தான் இந்தியாவுடைய லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இது பேர் வந்து விவேக் எக்ஸ்பிரஸ். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4286 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஓகே,
அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்மில் த லென்த்தியஸ்ட் பிளாட்ஃபார்ம், லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் கேட்பாங்க. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹூப்ளி பிளாட்ஃபார்ம், ஹூப்ளி அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் இப்போ கரண்ட்டாக வந்து ரொம்ப லென்த்தியஸ்ட் பிளாட்ஃபார்மாக இடம் பிடிச்சிருக்கு. இது கர்நாடகாவில் இருக்குது. இது வந்து புதுசாக வந்து நியூ ரெக்கார்டு படைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி லென்த்தியஸ்ட் பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கோரக்பூர் ஸ்டேஷனில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் வந்து லென்த்தியஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஓகே, கோரக்பூரில் இருக்கிறது 1366 இந்த மீட்டர் ரேஞ்சில் இருந்துச்சு. இதே ஹூப்ளியில் இருக்கிறது 1400 ரேஞ்சில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் த சைபீரியன் ஐபெக்ஸ்? சைபீரியன் ஐபெக்ஸ் அப்படின்றது என்ன? மவுண்டைன் லயனா, லார்ஜ் அண்ட் ஹெவிலி பில்ட் கோட்ஸா, மவுண்டைன் டியர், டைப் ஆஃப் ஹார்ஸ்? சைபீரியன் ஐபெக்ஸ் அப்படின்றது முதல்ல என்ன இனம் அப்படின்றது தெரியணும் நமக்கு. இந்த சைபீரியன் ஐபெக்ஸ் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் வந்து அல்டாய் ஐபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்டாய் ஐபெக்ஸ். அது மட்டும் இல்லாமல் கோசி ஐபெக்ஸ் அப்படின்னும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இது அதோடைய டிஃப்ரெண்ட் நேம். ஸோ இது என்ன கேட்டகரியில் வரும்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் வரும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கொஷினில் கேட்குறாங்க. பொதுவாக இது சென்ட்ரல் ஏஷியா, மத்திய ஆசிய பகுதிகளில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு உயிரினம். இந்த உயிரினம் என்ன உயிரினம் வகையில் வருது? இந்தியாவில் எந்தெந்த இடங்களில் இந்த சைபீரியன் ஐபெக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இது போன்ற பனி நிறைந்த பகுதிகளில் தான் இந்த சைபீரியன் ஐபெக்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து ஒரு ஆடு வகை, லார்ஜ் அண்ட் ஹெவிலி பில்ட் கோட்ஸ். ஒரு ஆடு வகை தான் இந்த சைபீரியன் ஐபெக்ஸ். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் ஸ்வதேஷி? ஸ்வதேஷின்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கே தெரியும், மேட் இன் இந்தியா ஃப்ரம் மெட்டீரியல்ஸ் தட் ஹவ் பின் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா, மேட் இன் ஃபாரின் லேண்ட்ஸ் தட் ஆர் ஃபாரின், சக்ரா யூஸ்டு டு ஸ்பின் காட்டன் வெல், கண்ட்ரி ஃப்ளாக் தட் இஸ் மேட் அப் ஆஃப் காட்டன். ஸ்வதேஷின்றாவே நம்ம நாட்டில் தயாரித்து நம்ம நாட்டில் உற்பத்தி செய்து நம்ம மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். ஓகேவா, ஸ்வதேஷி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்கள், விச் அமாங் த ஃபாலோயிங் ஹேப்பன்ஸ் இன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எலக்ட்ரான் கெயின், எலக்ட்ரான் லாஸ், புரோட்டான் கெயின், புரோட்டான் லாஸ்ட். ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸில் பொதுவாகவே எலக்ட்ரான்ஸ் கெயினோ லாஸாக தான் நடக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் எலக்ட்ரான்ஸ் லாஸ் தான் ஆகும். ஓகேவா, இது சின்ன ஒரு ஷார்ட்கட் மூலயமா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லா டைமும் நம்ம படிக்கும்போது ஞாபகம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். LEO அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, GER அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது இது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, LEOனா என்ன அர்த்தம்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, E மைனஸ்ன்னு போடுற எலக்ட்ரானை ஆக்சிடேஷன். L மீன்ஸ் லாஸ், E மீன்ஸ் எலக்ட்ரான், O மீன்ஸ் ஆக்சிடேஷன். அதே மாதிரி Gனா கெயின், E மீன்ஸ் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரிடக்ஷன். லியோஜர் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எங்கே லாஸ்ட் ஆகும், எலக்ட்ரான் எங்கே கெயின் ஆகும் தெரிஞ்சிடும். ஓகே, வேர் இஸ் மசாய் மாரா நேஷ்னல் ரிசர்வ்? மசாய் மாரா அப்படின்றக்கூடிய தேசிய வனவிலங்கு இந்த இடம் வந்து ரிசர்வ் சரணாலயம் எங்கே இருக்கிறதுன்னு தான் கேட்குறாங்க. இது நரோக் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. இட்ஸ் இன் கென்யா. கென்யான்ற நாட்டில் நரோக்ன்ற பிளேஸில் தான் இருக்குது. இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் இந்த நேஷ்னல் ரிசர்வ்ஸில் லயன், லெப்பர்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் புஷ் எலிஃபண்ட், அந்த ரக எலிஃபண்ட்ஸ் பார்க்க முடியும் இங்கே. அதே மாதிரி சீட்டா. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி டைப் ஆஃப் அனிமல்ஸை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் ரிசர்வ்ஸ் இந்த வேர்ல்டு. இது நிறையா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸு. இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இங்கே இருக்குது. ஆக்சுவலி இந்த ரிசர்வ் வந்து 7 நேச்சுரல் வண்டர்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்காலேயே இடம் பிடிச்சிருக்கு. ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய 7 அதிசயமான இடங்களில் ஒன்று, இயற்கை அதிசயமான இடங்கள் ஒன்று. அதே மாதிரி 10 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலக லெவலில் முக்கியமான வண்டர்ஸில்
இதுவும் ஒரு இடம் பிடிச்சிருக்கிற ஒரு இடம் தான். ஓகேவா? இட்ஸ் இன் கென்யா. நெக்ஸ்ட் வாட் இஸ் செபக் டக்ரா அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. A bird, an ancient hunting team in Malaysia, kick volleyball type of combat fight. It's nothing but செபக் டக்ரா அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிக் வாலிபால். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்போர்ட் இது. கிக் வாலிபால் தான் வந்து செபக் டக்ரா அப்படின்னு. ஆக்சுவலி இந்த ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்போர்ட்டு. இது ஆரிஜின் ஆன இடம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த ஸ்போர்ட் வந்து ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. அவங்களுடைய நேஷ்னல் கேம்லேயும் இது வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் இந்த செபக் டக்ரா அப்படின்றதுக்கான ஃபெடரேஷன் இருக்குது. செபக் டக்ரா ஃபெடரேஷன் இந்தியாவில் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்குவார்ட்டர் நாக்பூர் இன் மகாராஷ்டிரா. Okay, it's a kick volleyball. Okay, next question. What is the which is the capital of Sri Lanka? ஸ்ரீலங்காவுடைய தலைநகரம் என்னன்னு கேட்குறாங்க. கொலம்போ, கேண்டி, ஜெயவர்தனபுரை குட்டே, அனுராதபுரா. ஸோ இப்போ நியூ கேபிட்டல் ஸ்ரீலங்காவுடையது ஜெயவர்தனபுரை கொட்டே தான். ஓகேவா? கொலம்போன்றது எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் அந்த ஜுடிஷியல் கேபிட்டலாக இருக்குது. இப்போ ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. டியூ டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியல் கேபிட்டலாக கொலம்போவையும், அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் ஜெயவர்தனபுர கொட்டையாவும் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸ்ரீலங்கா பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸோட டீட்டெயில்ஸ் அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாம்ஸில். ஸோ இது படிச்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ரீலங்கா உன்னுடைய பிக்கஸ்ட் சிட்டி, லார்ஜ் சிட்டி அது எது பார்த்திங்கன்னா கொலம்போ தான். ஓகேவா? இந்த ஜெயவர்தனபுர கொட்டையவே பார்த்திங்கன்னா கொலம்போ அப்படின்ற சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அதே மாதிரி இதனுடைய அஃபிஷியல் லாங்குவேஜஸ், நெய்பரிங் கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா சின்ஹாலா, அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ். சிங்களம் தமிழும் தான் வந்து இவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். பஞ்சதந்திர ஃபேபிள்ஸ் ஆர் தாட் டு பி கம்போஸ்டு பை. பஞ்சதந்திர கதைகள் யார் கம்போஸ் பண்ணதுன்னு கேட்குறாங்க. இட்ஸ் கம்போஸ்டு பை விஷ்ணு சர்மா. ஆக்சுவலி இது ஒரு 3rd century BCயில் டெவலப் ஆன ஒரு ஸ்டோரிஸ்ன்னு சொல்கிறாங்க. 3rd century. ஓகேவா? 3rd centuryயில் டெவலப் ஆன இதை வந்து இந்த பஞ்சதந்திரா ஃபேபிள்ஸ் விஷ்ணு சர்மான்றவர் இது பண்ணாங்க. வாட் வாஸ் த கோட் நேம் ஆஃப் நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்டட் பை இந்தியா இன் பொக்ரான். பொக்ரான் அணு ஆயுத சோதனைன்னு படிச்சிருப்போம். 1998 கண்டக்ட் பண்ண டெஸ்ட்டோடைய கோட் நேம் கேட்குறாங்க. ஆக்சுவலாக 2 டெஸ்ட்டு பொக்ரான் டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 1974 ஃபஸ்ட்டு பொக்ரான் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணாங்க. செகண்ட் டெஸ்ட்டு 1998. ஓகேவா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோடைய கோட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் புத்தா. அதே வந்து செகண்ட் டெஸ்ட்டோடைய கோட் நேம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்தி. ஓகேவா? த கோட் நேம் ஆஃப் செகண்ட் பொக்ரான் டெஸ்ட் கண்டக்டட் இன் 1998 வந்து ஆப்ரேஷன் சக்தி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.
Next question. Who is Anjoli Ella Menon? Anjoli Ella Menonறவங்க யார்? ஸோ இந்தியாவுடைய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸை வந்து எப்பயுமே ஒரு கொஷின்ஸ் வந்து ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸை நீங்கள் படிச்சிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து யாருன்னா இந்தியன் ஃபீமேல் ஆர்டிஸ்ட், பெயிண்டிங் ஆர்டிஸ்ட். ஓகே, இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸு அவங்க சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும். அதே மாதிரி அவங்க வாங்கின அவார்ட்ஸ். இப்போ அஞ்சலி எலா மேனன் வந்து என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா 2000 வந்து பார்த்திங்கன்னா பத்ம ஸ்ரீ, அதுவே 2010 பார்த்திங்கன்னா லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2018 இவங்க காளிதாஸ் சம்மன் அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் எந்தெந்த இயரில் அவார்டு வாங்கினாங்க, அவங்க எந்த துறையில் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஷின். Which contemporary painter made a series of paintings of மகாத்மா காந்தி? மகாத்மா காந்தியை வச்சு நிறைய பெயிண்டிங் வரைஞ்ச இப்போ தற்கால அந்த பெயிண்டர் யாருன்னு கேட்குறாங்க. அதுல் தோலியா அப்படின்றவர் தான் வந்து சரியான ஆன்சர். ஓகேவா? இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பெயிண்டர் ஆஃப் த ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. ஃபைனஸ்ட் இந்தியன் ஆர்டிஸ்ட் ஆஃப் த ஜென்ரேஷன் அப்படின்னு அதுல் தோலியாவை மென்ஷன் பண்ணுறாங்க. காந்திஜி, மகாத்மா காந்தியை வச்சு நிறையா பெயிண்டிங்கை இவர் டெவலப் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் மட்டும் பொம்பாய், மகாராஷ்டிரா அப்படின்ற ரீஜனை சேர்ந்தவர் தான் வந்து இந்த அதுல் தோலியா. மகாராஷ்டிரா. ஓகே, ஆர்ட் ஃபார்ம்ஸ்லேருந்து பாருங்கள் 2 கொஷின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் ஒரே கொஷின்லே. வாட் டஸ் சத்தியமேவ ஜெயதே மீன்? ஸோ ப்ரீவியஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவிலே இந்த கொஷினை அப்பயே பார்த்தோம். இந்த கொஷினுக்கான ஆன்சர் அந்த கொஷின்லேயே இருந்துச்சு. சத்தியமேவ ஜெயதே வந்து எந்த இன்ஸ்கிரிப்ஷன் எதுலேருந்து எடுத்துக்கப்பட்டதுன்னு படித்தோம், முண்டகாவ் பண்ணிட்டு. இந்த சத்தியமேவ ஜெயதேக்கான அர்த்தம் நீங்கள் கேட்குறாங்க, ட்ரூத் அலோன் ட்ரம்ஸ். பார்த்தீங்களா? ஸோ அப்போ ஒரு கொஷின் சம்மந்தமாக நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் எடுக்கும் போது நிறைய விஷயம் கிடைக்கிது. ட்ரூத் அலோன் ட்ரம்ஸ்னால் என்ன? வாய்மையே வெல்லும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் கொஷினில் ஒரே கொஷின்லே 2 டைம் வந்திருக்கு பாருங்கள். அதாவது வெவ்வேறு ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அப்படியே கேட்குறாங்க. ஓகே, வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயதே. நெக்ஸ்ட். மேல் இஸ் அன் கேபிட்டல் ஆஃப் விச் கண்ட்ரி? மேல் அப்படின்றது எந்த நாட்டின் தலைநகரம் பார்த்தீங்கன்னா மாலத்தீவ்ஸ். மால்தீவ்ஸோடைய கேபிட்டல் தான் மேல். மொரீஷியஸ் உடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா போர்ட் லூயிஸ். அதே மாதிரி லக்ஷத்தீப் பார்த்தீங்கன்னா கவரட்டி. அந்தமான் நிக்கோபர் போர்ட் பேர் லக்ஷத்தீப் கவரட்டி. மலேசியா பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர். டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோடைய கேபிட்டல்ஸ், கரன்சிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நெய்பரிங் கண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரயில்வே எக்ஸாம்ஸில் நம்ம நிறையா அதுதான் படிக்கணும், நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், கரன்சிஸ், கேபிட்டல். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 0 டிகிரி சென்டிகிரேட் இஸ் ஈக்குவல் டு வாட் டிகிரி ஃபாரன்ஹீட்? 0 டிகிரி செல்சியஸ் வந்து எத்தனை ஃபாரன்ஹீட்டுக்கு ஈக்குவல்னு தான் கொஷினில் கேட்குறாங்க. எவ்வளோ ஃபாரன்ஹீட்டுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸுக்கு ஒரு ஃபார்முலா. செல்சியஸ் ஸ்கேலுக்கும் ஃபாரன்ஹீட் ஸ்கேலுக்கான ரிலேஷன் C - 0/100 is equal to F - 32/180. ஓகேவா? கீழே இருக்கிறது நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் 2 ஸ்கேல்ஸ்லேயும். 100ன்றது செல்சியஸ் ஸ்கேலில், 180ன்றது ஃபாரன்ஹீட் ஸ்கேலில். ஸோ இப்போ செல்சியஸ் ஸ்கேல் வந்து 0வாக இருக்கும்போது ஃபாரன்ஹீட் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்களே. அப்போ C வந்து 0வாக இருக்கணும். இதுதான் விஷயம். ஸோ அப்போ C - 0ன்றப்போ மேலே 0 ஆகிடும். 0/100 இங்கே F -
32 by 180. ஸோ இப்போ அந்த சைடு 0/100ன்றப்ப இந்த 180 அந்த சைடு போகும். ஸோ இப்போ அந்த சைடு 0 இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக அந்த போர்ஷனே 0 ஆகிடுமா? ஏன்னா 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். ஓகே. ஸோ அப்போ கால்குலேட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து 0 ஆகிடும். இது 180 அந்த சைடு போகும், டினாமினேட்டர்கள் நியூமினேட்டர் அந்த சைடு போகும். ஸோ ஃபைனலாக F இஸ் ஈக்குவல் டு -32 இந்த சைடு வந்தால் 32. ஏன்னா மைனஸில் இந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸு. அப்போ 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 32 Fahrenheit. ஓகேவா? இந்த பேசிக் ஃபார்முலா அவருக்கு தெரிஞ்சாவே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி இதை கண்டுபிடிச்சிடலாம். கிளியர்? நெக்ஸ்ட், வாட் இஸ் த நார்மல் டெஸ்டிங் ஹார்ட் ரேஞ்ச் ஃபார் அடல்ட்ஸ்? ஹார்ட் ரேஞ்ச், இந்த பல்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஹார்ட் எந்த அளவுக்கு வேகமாக துடிக்குது. அடல்ட்ஸுக்கு இந்த பல்ஸ் ரேட் இந்த எவ்வளோ அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ பொதுவாக இது சில்ட்ரன் பிட்வீன் த ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 15 இவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் ரேட் பார்த்திங்கன்னா 70 to 100 பீட்ஸ் பர் மினிட் இருக்கும். அடல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது ஏஜ் குரூப் 18 and above, ஓகேவா? ஸோ இவங்களுக்கு அந்த ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 to 100 இந்த ரேஞ்சில் பல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் ஏ. ரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், who was the first woman to reach the summit of Mount Everest? இந்த ஃபர்ஸ்ட் woman ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னா, அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? பச்சேந்திரி பால், ஜுன்கோ டாபே, அருணிமா சின்ஹா, பிரமலதா அகர்வால். பச்சேந்திரி பால் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ஸ்கேல் த மவுண்ட் எவரெஸ்ட். அதே மாதிரி ஜுன்கோ டாபாய் இவங்க யாருன்னா த ஃபஸ்ட்டு உமன், இவங்க வந்து ஜப்பான் நாட்டுக்காரங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு உமன் டு ஸ்கேல் த மவுண்ட் எவரெஸ்ட். எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் பெண்மணி வந்து ஜுன்கோ டாபாய் தான். பட் அவங்க ஜப்பான்காரங்க. அருணிமா சின்ஹா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஆம்பிட்டி ஓகேவா டு ஸ்கேல் த மவுண்ட் எவரெஸ்ட். இவங்க வந்து கால்களை இழந்தவங்க, அப்படி இருந்தும் மவுண்ட் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி இறங்கியிருக்காங்க. ஒரு கோரமான விபத்தில் தன்னுடைய கால்களை இழந்தவங்க. பச்சேந்திரி பால் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட் உமன் டு ஸ்கேல் த மவுண்ட் எவரெஸ்ட். 1984 வந்து ஸ்கேல் பண்ணியிருக்காங்க, ஏறி இறங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உமன் தான் கொஷனில் கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு இந்தியன் உமன்னு கேட்கல. ஸோ பொதுவாக உமன் கேட்கும்போது ஜின்கோ டாபாய் தான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The Dibru Saikova, Nameri, Orang National Park are found in which state? எந்த மாநிலத்தில் திப்ரு சைக்கோவா அப்படின்ற தேசிய பூங்கா, நமேரி, ஒராங் அப்படின்ற இந்த 3 தேசிய பூங்கா அமைந்திருக்கும் மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. ஆந்திர பிரதேஷ், அசாம், அருணாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட். ஸோ இந்த ஆன்சர் அசாமில் தான் இந்த நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷில் பார்த்திங்கன்னா ராஜீவ் காந்தி நேஷ்னல் பார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, எல்லா நேஷ்னல் பார்க்கும் ஒரு ஸ்டேட்டோட இது சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில ஃபியூ நேஷ்னல் பார்க்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷில் பார்த்திங்கன்னா நம்தாப்பா ஓகே கேன்சல் பண்ணிடலாம். நம்ம இதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. தாப்பான்னு வரும், இருங்க எரேஸ் பண்ணிவிட்டு நம்தாப்பா நேஷ்னல் பார்க்.
அதே மாதிரி மௌலிங் நேஷ்னல் பார்க், இதெல்லாம் அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்ஸ். உத்தரகாண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜிம் கார்பெட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் பார்க். இது இந்தியாவுடைய ஃபஸ்ட் நேஷ்னல் பார்க். இதோட பழைய நேம் வந்து ஹேலிஸ் நேஷ்னல் பார்க்னு சொல்லுவாங்க. 1936 டெவலப் ஆன நேஷ்னல் பார்க். இந்தியாவோட ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க் இது தான். த ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பார்க் ஆஃப் இந்தியா வந்து ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் தான். ஓகே, ஸோ நேஷ்னல் பார்க்ஸ் நீங்கள் நல்லா படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே வியூவர்ஸ், ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ் க்யூரிஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.